சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி மதியம் 2 மணி 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் இரவு 11 மணி 23 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நடராஜர் அபிஷேகம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. எல்லா சிவாலயங்களிலுமே பார்த்தோம்னா நடராஜர் சந்நிதியிலே இன்றைய தினம் அந்த அபிஷேக ஆராதனைகள் என்பது நடக்கும். ஒரு வருடத்திலே 6 நாட்கள் மட்டும்தான் இந்த நடராஜர் அபிஷேகத்தை கொடுத்திருப்பார்கள். நடராஜ அபிஷேக வெண்பாவிலேயே பார்த்தோம்னா சித்திரையில் ஓணம் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்திருப்பார். சித்திரை மாதத்திலே வரக்கூடிய அந்த திருவோண நட்சத்திர நாள் அன்று நடராஜர் அபிஷேகம் என்பது உண்டு. அடுத்தபடியா பார்த்தோம்னா ஸ்ரீ ராணி உத்திரமாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பார். ஆனி மாதத்திலே இந்த உத்திர நட்சத்திர நாள் வருகின்ற நேரத்திலே தான் ஆனி திருமஞ்சனம் என்கின்ற அந்த அபிஷேகத்தினை செய்வார்கள். ஆக இது எதுக்காக ஒரு வருஷத்துல 6 நாள் மட்டும் நடராஜருக்கு அபிஷேகம் பண்றான்னு பார்த்தோம்னா நமக்கெல்லாம் ஒரு வருட காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை ஒரு நாள் தான். ஒரு நாளிலே 6 கால பூஜை என்பது உண்டுதானே. அப்படி அந்த வரிசையிலே இந்த சித்திரை மாதத்திலே நடக்கக்கூடிய இந்த திருவோண நட்சத்திர நாளிலே நடக்கக்கூடிய அந்த நடராஜர் அபிஷேகமானது அந்த உச்சிகால பூஜை கணக்கிலே வருகிறது. ஒரு நாள் கணக்குன்னு வச்சோம்னா இது சித்திரை மாசம் நல்ல சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல வெயில் பொழுது, கத்திரி வெயில் அப்படின்னு வச்சுக்கிறோம் இல்லையா, அதை மைண்ட்ல வச்சுட்டா போதும். அது எந்த நேரத்துல வெயில் அடிக்கும்? நல்ல மத்தியான நேரத்துல தானே. அது போல இது ஒரு மத்தியான நேரத்தில் நடக்கக்கூடிய உச்சிகால பூஜை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய தினம் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய அந்த நடராஜர் அபிஷேக விழாவிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டியது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரவண விரதம் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5 மணி 48 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 22 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 11 மணி 39 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது இரவு 12 மணி 35 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8 மணி 57 நிமிடம் முதல் பகல் 10 மணி 31 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1 மணி 39 நிமிடம் முதல் 3 மணி 13 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5 மணி 48 நிமிடம் முதல் 7 மணி 22 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 31 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 9 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த அபாஷன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கருச்சிதைவு அப்படின்னு சொல்றா இல்லையா, அது நடைபெறுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது நமக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு வந்தாலே, ஒரு கருத்தரித்தல் அப்படின்னு வந்தாலே அங்கே 5ஆம் பாவகம் என்பது வலுப்பெற்றிருக்க வேண்டும்.
அந்த 5ஆம் பாவகம் மற்றும் 5ஆம் பாவகத்தினுடைய நிலை. இது போக அந்த கருத்தரிப்பிற்கே உரிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிரன். சுக்கிரன் மற்றும் அந்த கர்ப்பப்பையின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம், அதில் இருக்கக்கூடிய அந்த நீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதன் மேல் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சந்திரன் என்கின்ற கிரகம். இந்த சுக்கிரன் சந்திரன் முதலான கிரகங்களும் அந்த 5ஆம் பாவகம் என்பதும் எவர் ஒருவருடைய ஜாதகத்திலே வலிமையாக இருக்கிறதோ அவர்களுக்கு இதுபோல் இந்த அபாஷன் என்ற அந்த பேச்சிற்கே இடமே இருக்காது. மாறாக இந்த 5ஆம் பாவகத்தினுடைய வலிமை என்பது குறைவாக இருந்து, சார் பாவக வலிமை குறையிறதுன்னா என்ன சார் அர்த்தம், எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னா, ஒரு 5ஆம் பாவகத்திலே ஒரு செவ்வாய் கேத்துவினுடைய இணைவு அல்லது ஒரு சந்திரன் கேத்துவினுடைய இணைவு, ஒரு கடக லக்னம்னே வச்சுக்கோமே, கடக லக்னத்திற்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு விருச்சிகமாக வரும்போது இந்த விருச்சிகத்திலே ஒரு சந்திரன் கேத்துவினுடைய இணைவு என்பது வந்து அந்த விருச்சிகத்திற்கு அதிபதியான செவ்வாய் என்பவரும் ஒரு 8ஆம் பாவகத்திலே இருக்கிறார், அவருடைய தசாபுக்தி காலம்தான் நடக்கிறதுன்னு சொன்னா அந்த நேரத்திலே அபாஷன் என்பது நிகழ்வதற்கான வாய்ப்பு என்பது அதிகம். அப்ப அது வராம தடுக்கணும்னா என்ன சார் பண்ணணும்னு சொன்னா, அந்த குருவினுடைய பலத்தினை பெற்றிருக்கிறார்களாங்கிறத செக் பண்ணிக்கணும். அந்த குருவினுடைய பார்வையோ அல்லது குருவினுடைய இணைவோ அல்லது குருவினுடைய நட்சத்திர காலிலேயோ 5ஆம் பாவகம் என்பது விழுந்திருந்தால், உதாரணத்திற்கு விருச்சிகம் எடுத்துட்டா கூட விசாகம் 4ஆம் பாதம் என்பது, விசாக நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரம், விசாகம் 4ஆம் பாதத்தில் தான் சந்திரனானவர் இருக்கிறார், ஆனால் கேதுவானவர் சற்று விலகி இருக்கிறார், அம்சத்திலேயோ இல்ல கேட்டையிலேயோ தான் இருக்கார். அப்படி இருக்க அந்த நேரத்திலே கோச்சார ரீதியாக ஒரு குருவினுடைய பலமும் ஒரு குருவினுடைய பார்வையும் அந்த ராசியின் மீது விருச்சிகத்தின் மீது விழுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அபாஷன் என்பது நிகழாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஏன்னா குரு என்பவர் தான் புத்திர காரகனாகவே இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அபாஷன்ங்கிறது ஆறுது, அதாவது இயற்கையாவே ஆறுதுங்கிறது ஒரு பக்கம். இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த முதல் மாதம் 2ஆம் மாதம் எல்லாம் செக்கப்புக்கு போறா இல்லையா, அந்த 2வது மாச செக்கப்பு இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை வீக்ஸ் ஆச்சு, 6 வீக்ஸ்ல ஒரு செக்கப்பு அப்படிங்கிற மாதிரி செக்கப் போகும்போது அவங்க பார்த்துட்டு அது முழுமையான வளர்ச்சியில இல்லை, அந்த வளர்ச்சி என்பது சரியாக இல்லை, அந்த குழந்தையினுடைய இதய துடிப்பு சரியா கேட்கல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, பிறந்தாலும் மூல வளர்ச்சிங்கிறது சரியா இருக்காதுங்கிற மாதிரி எல்லாம் நிறைய தகவல்களை டாக்டர்கள் சொல்லி இவர்களாகவே ஒரு கருக்கலைப்பு அப்படிங்கிறதையும் செய்ய சொல்லி இன்சிஸ்ட் பண்றா தெரியுமா. அதுபோல் அந்த கருக்கலைப்பு நடைவதற்கும் இந்த 5ஆம் பாவகம் மற்றும் 12ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு என்பதும் அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. 5ஆம் பாவகம் 12ஆம் பாவக தொடர்பு இருந்தாலும் சரி, அல்லது 5ஆம் பாவகம் 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்றிருந்தாலும் சரி, 5ஆம் பாவகம் 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்றிருக்கிற என்ன சார் அர்த்தம் கேட்டா, ஒண்ணு 5ஆம் பாவாதிபதி போய் 8ல இருக்கணும், அல்லது 8ஆம் பாவாதிபதி வந்து 5ல இருக்கணும். இந்த மாதிரி இருந்து ஒரு வலிமை இல்லாத கிரகங்கள் அந்த இடத்திலே கூட இணையும் பொழுது, அதே மாதிரி அசுப கிரகங்களினுடைய இணைவு ஒரு சனி அல்லது ஒரு கேத்துவனுடைய இணைவினை பெற்றிருந்தாலும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும். அதனை எப்படி சார் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொன்னா, அதற்கு நம்முடைய லக்ன பாவகம் என்பது வலுப்பெற்றிருக்க வேண்டும், 9ஆம் பாவகம் என்பதும் வலுப்பெற்றிருக்க வேண்டும். 9ஆம் பாவகம் என்பதுதான் நம்முடைய பூர்வ புண்ணியஸ்தானம்னு ஒரு பக்கம் சொல்றோம், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னோர்களை பற்றி பேசக்கூடியது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றோம். பரம்பரையை பற்றி பேசக்கூடியது 9ஆம் பாவம் என்று வரும் பொழுது அந்த 9ஆம் பாவகம் வலுப்பெற்றிருந்தால் நிச்சயமாக பரம்பரை என்பது விருத்தி பெறும், வம்ச விருத்தி என்பது நடக்கும். அதனால கவலைப்படாம தைரியமா இருங்கோங்கிற அந்த ஒரு அஷூரன்ஸையும் நம்ம கொடுத்துடலாம். ஒன்றும் இல்லைன்னா கொஞ்ச நாள் போனா சரியா போயிடுங்கிறதையும் கொடுக்கலாம். நடக்கின்ற திசாபுக்திகளையும் அனுசரித்து கொள்ள வேண்டியது. குறிப்பாக பாஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா அங்கே 5ஆம் பாவகம் என்பது வலிமை இழந்து இருக்கும், அல்லது அங்க இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள், அந்த அசுப கிரகங்களுடைய இணைவு, அதனுடைய தாக்கம் மற்றும் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய திசாபுக்தியினுடைய காலம் பிளஸ் கோச்சார நிலையில அந்த அசுப கிரகங்களுடைய வலிமை, இவை மட்டும்தான் தீர்மானிக்கிறது. எப்பயுமே அதே மாதிரி இருந்துட்டு இருக்காதானே. ஒரு பெயர்ச்சிங்கிறது நடந்த பிற்பாடு, இந்த பெயர்ச்சிக்கு பிற்பாடு நீங்கள் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத வச்சுட்டோம்னா நிச்சயமாக அந்த கருவானது வலிமை பெற்றுவிடும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியுங்கிறதுக்காக சொல்றேன். அதனால அபாஷன் அப்படின்னு நிச்சயமா வரக்கூடாது. இது மாதிரி வர்றதுன்னு சொன்னாலே நம்முடைய பரம்பரையிலே ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஒரு பித்ரு கர்மாக்களை சரியாமல் செய்யாமல் விட்டிருக்க வேண்டும், பித்ரு கர்மா சரியா பண்ணல அல்லது பித்ரு சாபங்கள் பரம்பரையிலே ஏதோ ஒரு குறை இருந்தால் மட்டும்தான் இதுபோல் அந்த வம்ச விருத்தியானது தடைப்படும். இதையும் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்திலே அணுகி அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அதற்குரிய பரிகாரம் பிராயச்சித்தங்களை செய்து பலன் பெற வேண்டியது.
இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.